அனுகூல வாசலை அடைக்கிறான். இது ஒண்ணு சேர்ந்தாதானப்பா அடுத்து வரி உள்ளது புள்ளி உள்ளது குட்டி போடும். அது சொல்றான் பாருங்க, தன் குமாரரை அழைத்து 35 அந்நாளிலே கலப்பு நிறம் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோவுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். அதாவது 3 நாள். யாக்கோபு மேக்சிமம் எவ்வளவு நாள் தேடி இருப்பாரு? ஒரு நாள் அங்க போய் ரைட்ல போய் பார்த்திருப்பாரு, என்ன காணல. ஆனா வேதம் யாக்கோபு ஆனாலும் மேய்க்கிறான். நல்ல கவனிங்க. அதாவது டீலுக்கு ஓகே, ஆனா அனுகூலமான வாசலை அடைக்கிறான். அடுத்து ப்ரமோஷன் உனக்கு இருக்கு. அப்பதான் ஒருத்தர் பாப்பார், நான் சைன் போட்டாதான் உனக்கு ப்ரமோஷன். என் டேபிள்ல இருந்து இந்த ஃபைல் மூவ் ஆனாதானே உனக்கு ஒரு காரியம் நடக்கும். ஆமென், ஆமென். இனி இங்க ஒரு காரியம் நடக்கணும். என்ன, எப்படிங்க சாத்தியம் ஆகும்? இப்போ இருக்கிற ஆடு எல்லாமே அதுல என்ன இல்லைன்னா வரி இல்ல, புள்ளி இல்ல. அப்போ பிறக்கிற ஆடு வரி இல்லாம புள்ளி இல்லாம தான் பிறக்கும். அப்ப அது யாருக்கு போயிரும்? லாபானுக்கு போயிரும். என்ன பிளான் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. இந்த 30வது அதிகாரம் 31 அங்க இங்க போயிட்டு வர சில காரியங்கள் புரியறதுக்காக இந்த லாபான் இப்படி ஒரு காரியத்தை செய்யும் போதுதான் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? தூதன் அனுப்புறார். 31வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்திலே யாக்கோவே அப்படிங்கிறார். யாக்கோவேன்னு சொல்லிட்டு 12 கடைசியில சொல்றாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டே உனக்கு முன்னாக கை கொடுத்துட்டு உன் முகத்துக்கு முன்னாக பட்சமாய் பேசிவிட்டு உன் முதுகுக்கு பின்னாக உனக்கு நடக்கிற துரோகம் எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறார். உன் முகத்துக்கு முன்பாக கை கொடுத்து விட்டு நாங்க இப்படி செய்வோம், நாங்க அப்படி செய்வோம், முதுகு பின்னாக நடக்கிற துரோகம். ஹல்லேலூயா. நான் எல்லாவற்றையும் கண்டே. ஒரு காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார்னு வைங்களேன், நாம் பார்த்தால் சாத்தியமானவைகள் மட்டும்தான் சாத்தியமாகும். கர்த்தர் பார்த்தால் அசாத்தியமானவைகளும் சாத்தியமாகும். நான் பார்க்கிறேன். யாக்கோபு நீ பார்க்கல, நீ தூங்கிட்டு இருக்கிற. யாக்கோபு கல்லு கிடைச்சாலே தூங்குவார். இப்படி ஏசி போட்டு சேர் கிடைச்சா, ஆமென், எங்க தூதன் இறக்குறார் பாத்தீங்களா? ஆமென். நான் பார்க்கிறேன். நான் உனக்கு சொல்றது போல செய். இனி அப்படியே 30வது அதிகாரத்துக்கு வாங்க. 36ல தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். 37வது வசனத்தை வாசிங்க. பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே இதுவரை செய்யாத ஒரு செயலை, ஆமென், ஹல்லேலூயா, யாக்கோபு செய்றான். லாபானுக்கு புரியல, யாருக்குமே புரியல. நேற்று வரை செய்யாதத இன்னைக்கு செய்றான். அப்போ இந்த இடத்துல இவனுக்குள்ள என்ன ஊட்டப்படுகிறது தெரியுமா? ஆமே, தாயாரால தந்திரம் ஊட்டப்பட்டது. இந்த இடத்துல அவனுக்கு ஊட்டப்பட்டது தந்திரம் அல்ல, இவனுக்கு ஊட்டப்பட்டது தேவ ஞானம். தேவ ஞானம். ஆமே, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்க யாரோடு தொடர்புல இருக்கிறீங்களோ அவரிடத்தில் உள்ளது உங்களுக்கு ஊட்டப்படும். ஆமே, வீட்டுல இருக்கிறது வரைக்கும் அவன் அந்த டிவைன் கனெக்ஷன் கிடையாது. தாயாரோட கனெக்ஷன்ல இருந்ததுனால தாயார் தந்திரமா, இன்னொரு ஆள் ஏமாத்தினாலும் பரவாயில்ல, தந்திரமா இதே லைனை யாக்கோபு வீட்டில இருந்தே பிடிச்சிருப்பானா இந்த ஆசீர்வாதங்களை வாங்குவதற்கான அந்த தேவ ஞானத்தை அங்கே கொடுத்திருப்பார். அதனாலதான் சபையே, நீ அழைக்கப்பட்டிருக்கிற, நீ மீட்கப்பட்டிருக்கிற, உனக்கான எல்லா டோரையும் அடைச்சிட்டாங்க. உன் குடும்பம் உன்னை ஏமாத்திட்டாங்க, சொத்து விஷயத்துல ஏமாத்திட்டாங்க, எல்லா விஷயத்துல ஏமாத்திட்டாங்க. நீ வழக்காட போகாதே, அவரை பாரு, தூதன் அனுப்புவார்.
தூதன் அனுப்புவார். என்ன செய்யணுமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்கல்ல, தடையா. ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு சொல்றார் லாபான்ட்ட 30 இந்த வசனத்தை வாசிருங்க, நான் சொல்லிட்டு போறேன். பின்பு யாக்கோபு பச்சையான எல்லா கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோண்டும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டுன்னா ஒன்றோடு ஒன்று சேருவதுண்டு. தண்ணீர் குடிக்க வரும்போது அப்போ இதை போட்டு வைக்கிறான். இது உலகத்தின் பார்வையில் பைத்தியமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு மிராக்கிள் நடக்குது, ஒரு சிருஷ்டிப்பு உருவாகுது, சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகிறது. 39வது வசனத்தை வாசியுங்கள். ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியினால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது மிராக்கிள். ஆமென். லாபானால அனுகூல வாசலை தான் அடைக்க முடியும், அற்புத வாசலை அடைக்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி. இந்த பூமியில உனக்கான பல அனுகூல கதவுகளை அநேகர் அடைச்சிட்டாங்க. நம் தேவன் அனுகூலம் செய்கிறவர் மட்டுமல்ல, சொல்லுங்க, அற்புதம் செய்கிறவர். உனக்கான அற்புத வாசலை அடைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 40வது வசனம். அந்த குட்டிகளை யாக்கோபு பிரித்துக் கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர விடாமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். 43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் ஒரு அனுகூலம் இல்லை. மாமனார் சப்போர்ட் பண்ணுவார்னு பிராமிஸ் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு வேலையை காட்டிட்டாரு. ஆமே, யாக்கோபுக்கு முன்னாடி கை கொடுத்துட்டு பின்னாடி வேலையை காட்டிட்டாங்க. இந்த யாக்கோபு இந்த லாபானுக்காக செய்தது கொஞ்சம் அல்ல. 31வது அதிகாரத்தில் யாக்கோபு சொல்றாரு பாருங்க. ஆமென். 39 முதல் வாசியுங்கள், 38 முதல் வாசியுங்கள். இந்த நானே வாசிக்கிறேன், நேரம் இல்லாததுனால. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமலும் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையிலே கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது. நான் யாரு தெரியுமா? பகல்லே தூங்கக்கூடிய ஆளு. ஆனா என்ன நீங்க நைட்ல கூட தூங்க விடாம பண்ணிட்டீங்க. இவ்விதமாய் பாடுபட்டேன். பணிந்தே நான் துணிந்தே சில மனிதருக்காக பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நீளமாக. பணிந்தே நான் துணிந்தேன் சில மனிதருக்காக பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நீளமாக. நாசிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியதே. ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கிறீர். நாசிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியதே. ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கிறீர். கைகளை உயர்த்தி உமக்கே ஆராதனை. வாசமே உமக்கே ஆராதனை. ஆமே, நீர் எந்தன் எல்ரோயி. உமக்கே ஆராதனை. க்ளோரி
ஆமென். ஹல்லேலூயா. நீர் என்னை காண்பவரே, பணிந்தே நான் துணிந்தேன். சில நேரத்துல நம்ம இவங்களுக்காக இப்படியெல்லாம் பண்ணிருக்கிறோம். அவங்க எப்படி நாளைக்கு நமக்கு சப்போர்ட்டிவா நிப்பாங்க? ஆமென், ஆமென். மனிதனை நம்பி எதிர்காலத்தை தீர்மானிச்சிடாதீங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. இந்த கிதியோன் இந்த இஸ்ரவேலுக்காக அவ்வளவு பிரயாசப்படுவான். எல்லாம் செய்தும் வேதம் சொல்லுகிறது அதனுடைய 35வது வசனத்துல கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கும் தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். ஆமென். இதுதான் உலகம். என்ன ஒரு மைண்ட் பாருங்க. இத்தனைக்கும் லாபானுடைய பிள்ளைகள் தான் யாக்கோவுடைய மனைவிகள்ல. அந்த திருமணத்துல கூட எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை பண்ணியிருப்பார் லாபான். என்ன துரோகம்? ராகேல காட்டி நாலே ஆள எப்படிங்க இருக்கும்? பயோடேட்டால ஒரு ஆளு, சிலர் அதே ஆளுதான். இது கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு, என்ன இது நேத்து கல்யாணம் பண்ணும் போது ராகேல காட்டி 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 நைட்டு ஃபுல்லா திராட்சை ரசம் குடிக்க வச்சு அவனுடைய அந்த தெளிவு என்கிற நிலையை அடித்து, இத்தனைக்கு வேற யாரும் கிடையாது, சொந்த தாயுடைய சகோதரன். இப்ப தெரியுத தாயாருக்கு ஏன் எவ்வளவு தந்திரம் இருக்குன்னு. ஆமே. அப்படி அடுத்த நாள். ஆனா அந்த துரோகத்துல கூட கர்த்தர் அற்புதம் தான் செய்தார். மனுஷன் உனக்கு பண்ற துரோகத்துல கூட அதிசயம். என்ன அதிசயம் தெரியுமா? இஸ்ரவேலை ஆள போகிற யூதாவும் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஆராதிக்கிற லேவியும் அந்த துரோகத்துக்கு பிறகுதான். மனுஷன் உனக்கு தீமை செய்யறது கூட கர்த்தர் நன்மையாதான். நாளைக்கு எனக்கு லைஃப்ல இப்படி நடந்துட்டேன்னு புலம்ப விட மாட்டார் யாக்கோபே. இன்று ஒருவேளை இது துக்கமா இருக்கலாம், இன்று கண்ணீரா இருக்கலாம். அன்று இரவு யாக்கோபுக்கு நடந்தது துரோகம் தான். ஆனால் இஸ்ரவேலை ஆள போகிற யூதாவும் ஆராதிக்கிற லேவியும் அந்த லேயாளுக்கு தான் கர்த்தர் கொடுத்து யாக்கோபின் துக்கத்தை மறக்க பண்ணின தேவன். மனுஷர்களால் உண்டாகிற துரோகத்தை மறக்க பண்ண என்ன செய்ய முடியுமோ அதை செய்விப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆண்டவரே நீங்க இதெல்லாம் அனுமதிச்சிருக்க கூடாது. ஆண்டவரே அனுமதிச்சிட்டாரா? இன்னைக்கு புலம்பல், நாளைக்கு களிப்பு. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் நல்ல கரங்களை சட்டி praise him. ஆமே. லாபா நினைச்சா அந்த கொண்டு பேர் 3 நாள் தூரமா. இப்படி யாராவது இருக்கிறாங்களா? ஆமே. 5 பேர் சைன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு ஆள் சைன் பண்ணா பிரச்சனை முடிஞ்சிடும். அவர் சைன் பண்ண மாட்டா, சைன் பண்ணா தானே இருக்கிறாங்களா? அப்படி பாருங்க. கர்த்தர் தூதன் அனுப்புறார். நான் சொல்றது போல செய். இந்த ஞானம் ஆண்டவரே எனக்கு அந்த ஞானம் இல்லை, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, நான் சொல்றது போல செய். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆதியாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. 9வது வசனம். இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். நல்ல கவனிங்க. யாக்கோபு அதாவது எந்த ஆடுகள் இப்படிப்பட்ட குட்டி போடுதுன்னா நார்மலான ஆடுகள், அதான் தகப்பனுடைய ஆடுகள். அப்போ நார்மலான ஆடுகள் போடுற குட்டியெல்லாம் யாருக்கு? லாபானுக்கு. அவன் அந்த தந்திரம் பண்ணாம இருந்திருந்தா லாபம் யாருக்கு வந்திருக்கும்? லாபானுக்கு தான் வந்திருக்கும். ஆமா. அதாவது
அதாவது இந்த ஒரு ஸ்டோரி உண்டு. ஒரு வாத்து வந்து என்ன முட்டை போடுமா? தங்க முட்டை போடுமா. எதுக்கு ஒவ்வொரு நாளா இப்படி வாங்கிட்டு இருக்கணும்? ஒரே அடியா அறுத்துட்டா, இப்படி ஒரே அடி அறுத்துட்டு, ஏமா தங்கம், எங்கம்மா தங்கம், போச்சுமா, எல்லாம் போச்சு. இதுதான் லாபான் பண்ணது. ஆண்டவர் பார்த்தா, ஆமே ஹல்லேலூயா, நீ இவனுக்குரியத அடைச்சு வைக்கிறல்ல, உனக்குரியத இவனுக்குரியதா மாத்துற. ஆமே. தூதன் அனுப்பினார். தேவன் ஞானம் விளக்கும். தாவீது புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு பயந்தானா. சவுல் சொல்றார், என் மகளை நான் உனக்கு தருவேன், என் மகளை நான் உனக்கு தருவேன். மகளுக்கு போட்டோ காட்டி பெலிஸ்தியருக்கு முன்னாடி பெண்ணு பார்க்க விடுறான். ஆமே. பெலிஸ்தியர் அங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டு வரான். எப்படி அவன் மகா புத்திமானாய், இந்த ஞானம், டிவைன் விஸ்டம். ஆமே ஹல்லேலூயா. யாக்கோபு இரவெல்லாம் நான் தூங்கலன்னு சொன்னாலும் சொப்பனம் பார்த்திருக்கிறார். பேசும்போது கொஞ்சம் நம்ம ஆட்கள்ல நாங்கெல்லாம் பல மணி நேரம் ஜெபிக்கணும்னு நினைச்சோம். யாக்கோபு சொல்றார், என் நித்திரை என் கண்களுக்கு. அப்ப எப்படி சொப்பனம் பார்த்தீங்க? அது சீக்ரெட், அது சொல்ல மாட்டோம். ஆமே. அப்படி அதாவது அவர் தூங்கணும்னு தூங்கல, இது அறியாம ஒரு தூக்கம் வரல. அதே போல நாங்களாம் தூங்கணும்னா வாரம் பிரதர், நீங்க சும்மா எங்களையே சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது எங்களையும் தாண்டி இப்படி வராது. அப்படி ஒரு சொப்பனம். தூதன் வந்து இங்க பாருமா, அவன் செய்யறதெல்லாம் யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபு மனசுல லாபான் சொன்ன மாமனார் சொன்னது மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும், வா கிடைக்கும். ஆமா. இப்ப பார்த்தா லாபானுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஆடுகள் இந்த குட்டி போடுது. லாபானுக்கு என்னது இது? அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, உன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தா. என்ன ஆண்டவருங்க, என்ன ஆண்டு. உன்கிட்ட இருந்து சத்துரு ஒண்ணு வாங்கிட்டானா, அதை ரெண்டா தான் தருவாங்க. யோபுவுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் ரெண்டச்சனையா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்புறவங்க நல்ல கரங்களை சற்றி எல்ரோய் நீரனை காண்கிற தேவன் நீர்தானே, என் இதயத்தில் வாழ்கிற தேவன். பாடுவோமா? எல்ரோய் ஆமே நீதானே. ரெண்டு கைகளை உயர்த்தி உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவே, நீர் மாத்திரம் என்றும் என்னோடு இருப்பவரே. உம்மையெல்லாம் ஆமே நீர் மாத்திரம் என் துதிகள். வாஷிபே உமக்கே glory, ஆமென் glory. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஹalleluya. ஓரலமா ஜனரமகரே ரிம்ராத்தனலரே. நீர் எந்தன் எல்ரோ பணிந்தே பணிந்தே நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, வீரர் வாழ மாறினேன். அப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தர் பார்க்கிறார் அதை. பணிந்தே நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, வீரர் என் வாழ்க்கை ஃபுல்லா இன்னொருத்தங்களுக்காகவே போயிட்டாண்டவரே. நாசிலே சுவாசமுள்ள நாசிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை ஆனாலும் ஆனால் நீ மட்டும் என்னை காண்கிறீர்.
நாசியிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியது, ஆனால் நீர் ஆமென் சொல்றவங்க ஒரே சத்தமாய் worship உமக்கே ஆராதனை ரதனலமகரே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே உமக்கே நீர் எந்த அனுகூலங்கள் மனுஷன் அடைக்கலாம், ஆனா அற்புதங்களை அடைக்க முடியாது. இது மிராக்கிள். இனி ஒரு மிராக்கிள் நடந்தாதான் உண்டு. இவங்க உதவுவாங்க நினைச்ச அவங்க தான் எனக்கு பெரிய கண்ணியாவே இருக்கிறாங்க, இவங்க தான் பெரிய தடையாவே இருக்கிறாங்க. இனி என் வாழ்க்கையில நடக்காதுங்கிற நிலை வரும்போது அழைக்கப்பட்ட மீட்கப்பட்ட யாக்கோபே தூதனை அனுப்புவார். நீ செய்ய வேண்டியதை அவர் உனக்கு தெரிவிப்பார்.